உரைநடை பகுதியில் வளர் தமிழ் டாபிக். இந்த டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா தமிழ்மொழியோட தொன்மையும் பழமையும் பற்றி பார்க்கலாம். தமிழ்மொழி மொழி அப்படிங்கிறது என்னென்னா கருத்துக்களை பரிமாறிக்கிறதுக்கான ஒரு கருவியாக பார்க்குறோம். இப்போ மனித இன பரிமாண வளர்ச்சியிலே பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிறப்புன்னு எதுன்னா மொழின்னு தான் சொல்கிறாங்க. இதனால் பிறரோட கருத்துக்களை நம்மளால் கேட்க முடியும், நம்மளோட கருத்துக்களை பிறருக்கு தெரிவிக்க முடியும். அந்த நிலையில் பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு சிறப்பான வளர்ச்சி. தமிழ் மட்டும் இல்லை, உலகத்தில் 1000த்துக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. அதில் எழுத்து வடிவம் பேச்சு வடிவம் இரண்டும் இருக்கிறது ஒரு சில மொழிகளுக்கு மட்டும்தான். இதில் பார்த்துட்டிங்கன்னா தமிழ்மொழி மிக தொன்மையான மொழி, செம்மொழின்னு சொல்கிறாங்க. தமிழ்மொழி எவ்வளவு இனிமை அப்படிங்கிறத பாரதியார் எப்படி சொல்கிறாருன்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு அதை தமிழோட இனிமையை சொல்கிறாரு. இது மூத்த மொழி, தொன்மையான மொழிங்கிறத எப்படி சொல்கிறாருன்னா, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினளவாம் எங்கள் தாய் அப்படிங்கிற வரியில் பாரதியார் தமிழோட தொன்மையை பற்றி சொல்கிறாரு. இப்போது சாலை அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்த பிறகு தான் அதற்கான சாலை விதிகள் வகுக்கப்பட்டிருக்கும். அதே போல் தான் இலக்கியம் தோன்றிய பிறகு தான் அதற்குரிய இலக்கண விதிகளும் வகுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. அப்படி இருந்தால் தானே அடுத்து நம்ம வேலையை பார்க்க முடியும். அதே மாதிரி தான் தொல்காப்பியம் தமிழில் நம்மளுக்கு கிடைத்த மிக தொன்மையான இலக்கண நூல். அப்படி பார்க்கும்போது இந்த தொன்மையான பழமை நூலுக்கு முன்னாடியே இலக்கியம் இருந்தால் தானே அதற்கான இலக்கண விதிகள் வகுக்கப்பட்டிருக்கும். இதுலேருந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம் தமிழ்மொழி எவ்வளவு தொன்மையான மொழி அப்படிங்கிறத. இது எளிய மொழியும் கூட. தமிழ்மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழின்னு சொல்கிறாங்க. உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை மெய் எழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்களோட ஒலிப்பு முறை நம்மளுக்கு தெரிஞ்சாவே உயிர்மெய் எழுத்துக்களை எளிதாக ஒலிக்கலாம். எடுத்துக்காட்டு இங்கே கொடுத்துருக்கிறத பாருங்கள். இந்த 3 எழுத்துக்களையும் நம்ம சேர்த்து சொன்னாவே அமுது அப்படிங்கிற வார்த்தை நம்மளுக்கு கிடைக்கும். இந்த அளவுக்கு எளிமையான மொழின்னு சொல்கிறாங்க. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. வலஞ்சொலி எழுத்துக்கள் அ, ஏ, ஔ, ந, ஞ. இளஞ்சொலி எழுத்துக்கள்னு பார்த்துட்டிங்கன்னா ட, ய, ழ. இப்போது தமிழ், தமிழ்நாடு, தமிழ் இந்த 3 வார்த்தைகளும் முதல்ல எங்கே சொல்லப்பட்டிருக்கு அதுக்கான மேற்கோள் பார்க்கலாம். தமிழ் அப்படிங்கிறது தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தமிழின் கிழவியும் அதனோரற்றே அப்படிங்கிற பாடலில் தமிழ்நாடுங்கிறது சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டத்தில் எடுத்தாளப்பட்டிருக்கு முதல் முறையாக. இமிழ்கடல் வேலையை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழன் அப்படிங்கிறது அப்பர் தேவாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தமிழன் கண்டாய் திருத்தாண்டகத்தில் வருது. இது அடுத்து சீர்மை மொழி. சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். இப்போது ஒரு வார்த்தையை பார்த்துட்டிங்கன்னா இங்கே பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பல வகை சீர்மைகள் அதன் சொற்சிறப்பு குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்கிறாங்க. இப்போ உயர்திணை அஃறிணை 2 வகை எடுத்துட்டிங்கன்னா உயர்திணைக்கு எடுத்துக்காட்டாக பார்த்துட்டிங்கன்னா தாழ்த்திணைன்னு சொல்லணும். ஆனால் தாழ்த்திணை அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லாமல் இதை அழ்திணை, உயர்வு அல்லாத திணை அப்படிங்கிறத நம் முன்னோர் குறிப்பிடுறாங்க. அதே நேரத்தில் பாகக்காய் கசப்பு சுவையுடையது. ஆனால் அது கசப்பு காய்னு சொல்லாமல் இனிப்பு இல்லாத காய் அப்படிங்கிறத பாகு கூட்டல் அல் காய் அப்படின்னு சொல்லி இனிப்பு இல்லாத காய் அப்படிங்கிற வார்த்தையில் சொல்லும்போது நம்மளுக்கு எவ்வளோ சீர்மையான மொழி அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து தமிழ்மொழி வளமையான மொழின்னு சொல்கிறாங்க. தமிழ் மொழியில் பார்த்துட்டிங்கன்னா இலக்கண நூல்கள், சங்க இலக்கியங்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நிறைய வகை இருக்குது. இதில் இலக்கண நூல்கள் பார்த்துட்டிங்கன்னா தொல்காப்பியம், நன்னூல். சங்க இலக்கியங்கள் பார்த்துட்டிங்கன்னா 8 தொகை 10 பாட்டு நூல்கள். திருக்குறள், நாலடியார் அப்படிங்கிறது அறநூல்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலையும் காப்பிய நூல்கள். இந்த இதை நீங்கள் நல்லா கவனமாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது பொறுத்துக்கிற மாதிரி கேட்பாங்க. அடுத்து இது வளமையான மொழின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, ஒரு பூ இருக்குன்னா அது ஒரு பூவோட 7 நிலைகள்னு சொல்லுவாங்க. பிரிவது அரும்பு முதல் வீழ்வது வரை அப்படின்னு சொல்லிட்டு 7 நிலைகள் இருக்குது. அந்த 7 நிலைகள் உங்களுக்கு இங்கே படத்தில் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இந்த 7 நிலைகளையும் சொல்வது தமிழ்மொழியோட
சொல்வளத்தில் ஒன்றுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஓரெழுத்து ஒரு ஒரு மொழி ஒரு சொல் அப்படின்னு சொல்லிட்டு 42 சொல் இருக்குது. இங்கே வந்துட்டு நம்மளுக்கு மா அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கான விளக்கத்தை பார்த்துட்டிங்கன்னா, விலங்கு, மரம், பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு போன்ற பல பொருள் இருக்குது. இதே மாதிரி தமிழில் ஒரு எழுத்து மொழி சொல் 42 இருக்குது. அதுக்கப்புறம் வளர்மொழின்னு சொல்கிறாங்க. எதனாலன்னா, தமிழுக்கு முத்தமிழ்னு சிறப்பு பேர் இருக்குங்களா. இயல்தமிழ் வந்து எண்ணத்தை வெளிப்படுத்தும், இசைத்தமிழ் வந்து உள்ளத்தை மகிழ்விக்கும், நாடகத்தமிழ் வந்து உணர்வில் கலந்த வாழ்வின் நிறைகுறைகளை சுட்டி காட்டும்னு சொல்கிறாங்க. தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் இருக்குது. புதிதாக உருவாகியும் வருது. செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா அப்படிங்கிற தமிழோட கவிதை வடிவங்கள். கட்டுரை, புதினம், சிறுகதை அப்படிங்கிறது உரைநடை வடிவங்கள். தற்போது அறிவியல் தமிழ், கணினி தமிழ் அப்படின்னு வளர்ந்துட்டே போயிட்டுருக்கு. இங்கே பார்த்துட்டிங்கன்னா தாவரநிலை பெயர்களோடது கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து புதுமை மொழி. எதனால் புதுமை மொழி அப்படிங்கிறதுனா, இப்போ நம்மளுக்கு வந்து சர்ச் சொல்கிறோம். நிறையா வந்து இன்டர்நெட்டில் வந்து நிறையா நம்ம பார்த்துட்ருக்கோம். வாய்ஸ் சர்ச்சு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு இதெல்லாம் வந்து இதுக்கான தமிழ் மொழியும் நம்மளுக்கு தமிழில் வந்து மொழிபெயர்த்துட்ருக்காங்க. அப்படி பார்த்துட்டிங்கன்னா இணையம்ங்கிறதுக்கு இன்டர்நெட்னு பொருள். முகநூல் அப்படிங்கிறது ஃபேஸ்புக்கு. இந்த மாதிரி புதுசாக வர்றதுக்கும் வந்து நம்மளுக்கு புதுசாக வர்றதுக்கும் நம்மளுக்கு அதுக்கு ஈக்குவலான தமிழ் வேர்ட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்ருக்கோம். அதனால் வந்து இது புதுமை மொழின்னு சொல்கிறாங்க. அறிவியல் தொழில்நுட்ப மொழியும் கூட. உலகில் எழுத்து வடிவம் பெறாத மொழிகள் பல இருக்கிற நிலையில் தமிழ் வந்து வரி வடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கிலும் பயன்படுத்தத்தக்கவையாக இருக்குது. இங்கே பார்த்துட்டிங்கன்னா தமிழ் எண்கள் கொடுத்துருக்காங்க. தமிழ் எண்கள் பார்த்துட்டிங்கன்னா 1லேருந்து 10 வரைக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஷார்ட்கட் வந்து நீங்கள் யோசிச்சுக்கோங்க. கடலை உருண்டை நன்கு சுவைத்து ருசித்து சாப்பிட என் அம்மா அழைத்தார். இந்த வேர்டை கீவேர்டாக வச்சுக்கோங்க. அந்த எழுத்துக்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள் இருக்குது. இது வந்துட்டு 20 சொற்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 20 சொற்களையும் நீங்கள் படித்து உங்களுக்கு எப்படி புரிஞ்ச வகையில் நோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இப்போ உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் இப்படி வச்சுட்டா எனக்கு ஓகேவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே அதிகமாக இருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா திருக்குறள் வந்து அதிகமாக இருக்கும். வேளாண்மை அப்படிங்கிறது இடம்பெற்ற நூல் கலித்தொகை, திருக்குறள். உழவர் நற்றிணையில் பாம்பு குறுந்தொகை, வெள்ளம், பதிற்றுப்பத்து, முதலை, குறுந்தொகை, கோடை, அகநானூறு, உலகம், தொல்காப்பியம். இதில் கிளவியாக்கம்னு இருக்குது. ஏன் கிளவியாக்கம் கொடுத்துருக்காங்க? தொல்காப்பியத்துலேயும் நிறைய பகுதிகள் இருக்குது. அதனால் அது எங்கேருந்து வருது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. திருக்குறள்லேயும் நிறையா 1350 குறள் இருக்குது. அதில் எந்த குறள் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து பொறுத்துக்கானதாக கேட்க வந்து அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லை 1 மார்க்கை உங்களுக்கு கேட்கணும்னா கொடுத்துட்டு ஒரே இதாக கேட்கணுன்னா இந்த வேர்டு எந்த இதில் வந்திருக்கு அப்படின்னு கேட்கலாம். பெரும்பாலும் பொறுத்துக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து உலகம் பார்த்தாங்களா, அது தொல்காப்பியம் கிளவியாக்கத்துலேயும் திருமுருகாற்றுப்படை பகுதி 1லேயும் இருக்குது. மருந்து அப்படிங்கிற வார்த்தை அகநானூறு திருக்குறள்லையும் இருக்குது. உயிர் தொல்காப்பியம் கிளவியாக்கம் 56ல், திருக்குறளில் 955ல். அடுத்து மகிழ்ச்சி தொல்காப்பியம் கற்பியலில் 142, திருக்குறள் வந்து 531. மீன் வந்து குறுந்தொகையில் இருக்குது 54வது. புகழ் தொல்காப்பியம் வேற்றுமையியல் 71, அரசு திருக்குறள் 554. செய் அப்படிங்கிறது குறுந்தொகை 72ல் இருக்குது. செல் அப்படிங்கிறது தொல்காப்பியம் 75, புறத்திணை. பார் பெருமானாற்றுப்படை, ஒளி தொல்காப்பியம் கிளவியாக்கம் 48, முடி இது வந்து தொல்காப்பியத்தில் தான் இருக்குது. அடுத்து இங்கே ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இது வந்து புக் பேக்கில் இருக்குது. இது வந்து ஒரு பிறந்தநாள் வாழ்த்து பாடல். நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் நீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும், 8 திக்கு புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும், உலகம் பார்க்க உனது பெயர் நிலவு தாளில் எழுத வேண்டும், சர்க்கரை தமிழ் அள்ளி தாலாட்டு நான் சொல்லி வாழ்த்துகிறோம், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த பிறந்தநாள் வாழ்த்து பாடல் யார் எழுதுறதுன்னு கேட்பாங்க. இதுக்காக தான் நாங்கள் இது வந்து உங்களுக்கு படித்து காமிச்சேன். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் வரும். உங்களுக்கு புக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அத்தனையும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு கொஸ்டின்ஸாக கேட்குறதுக்கு. சரிங்களா? இந்த பாடலை பாடியவர் வந்து அறிவுமதி. புக் பேக் கொஸ்டின்ஸை பார்த்துட்டிங்கன்னா, தொன்மை அப்படிங்கிறதுக்கான பொருள் பழமை. இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இடம் கூட்டல்
அடுத்து பார்த்துட்டிங்கன்னா கணினி குட்டல் தமிழ், இதை சேர்த்து எழுத கிடைப்பது கனித்தமிழ். தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. இந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்கான சொல் பார்த்துட்டிங்கன்னா நிறையா பார்த்தோம் நம்மங்க. அழகிய, பெரிய, அந்த மாதிரி இதில் என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்து எழுதிக்கங்க, சூஸ் பண்ணணும். அடுத்து கனவு படித்தது. இது ஒரு துணைப்பாட பகுதி. இந்த இதில் ஒரு பெண் அவங்களோட அத்தைக்கு எழுதுகிறாங்க கடிதம். அது என்ன கடிதம் அப்படின்ட்டு பார்த்துட்டாங்கன்னா, அவங்க அறிவியல் மையத்தில் சதீஷ் தவான் அறிவியல் மையத்தில் வேலைக்கு ஜாயின் பண்ண போகிறாங்களாமா. அவங்களோட கனவுகள் 6வது படிக்கும்போதே சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க எழுதியிருக்காங்க அவங்க அத்தைக்கு, இது மாதிரி நான் அரசு பள்ளியில் படிக்கிறேன், என்னால் இதில் பணியாற்ற முடியுமா அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. அதில் நான் அவங்க அத்தை அப்போ எழுதியிருக்காங்களாம். என்ன எழுதியிருக்காங்கன்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, நீண்ட நெடுங்காலமாகவே அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் தமிழர்கள். தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள் பல காணப்படுகின்றன. அதில் சிலவற்றை உங்களோட நான் பகிர நினைக்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆக இன்னும் 5ம் கலந்தது தான் இவ்வுலகம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிந்த அறிவியல் உண்மை. ஆனால் இதை தன்னோட தொல்காப்பியத்தில் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா, நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இதுலேருந்தே நம்மளுக்கு அறிவியல் சிந்தனைகளோட தமிழர்கள் விளங்கினார்கள் தெரியுது. அதோட தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓரறிவு முதல் 6 வரை உயிரினங்களை வகைப்படுத்தியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் அப்படிங்கிற கருத்தை பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்40, திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கார்40 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. இப்படி குறிப்பிட்டிருக்காங்க அந்த கடல் நீர் ஆவியாகி மழையாக பொழிகிறத. அடுத்து திரவ பொருளை எவ்வளோ அமுக்கினாலும் அவற்றை சுருக்க முடியாது அப்படிங்கிற அறிவியல் கருத்தை ஔவையார் எப்படி சொல்கிறாருன்னா, ஆழ் அமுக்கி முக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாளி அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு, வீரரொருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி 18 என்னும் நூலில் குறிப்பிடப்படுகிறது. அந்த பாடல் பார்த்துக்குங்க. வெள்ளூசி நெடுநெல் வெள்ளூசி நெடுவசி பறந்தவடு அப்படின்னு 18 கூறுது. அடுத்து சூறாமின் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியும் நற்றினி என்னும் நூலில் காணப்படுகிறது. இது கோச்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதி பரதவர் அப்படின்னு சொல்கிறாங்க. தொலைவில் உள்ள பொருட்களை உருவத்தில் அருகில் தோன்ற செய்வதை பற்றி கலிலியோ சொன்னார். ஆனால் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே திருவள்ளுவ மாலையில் கபிலரும் இதே பற்றி சொல்லியிருக்காரு. திணையளவு போதா சிறுபொருள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்ட்டு. அதாவது ஒரு சிறிய பொருளை பெரியதாக்கி காட்டுவது. இதெல்லாம் தமிழ் மொழியில் அறிவியல் உண்மைகளாக அறிவியல் சிந்தனைகளாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து தமிழ் மொழியில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா, மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் ஆ.ப.ஜே. அப்துல் கலாம், இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை, இஸ்ரோவின் தலைவர் டாக்டர் சிவன் அவர்கள். இவங்களோட பதவிகளை பார்த்துக்கங்க. இஸ்ரோ அறிவியல் அறிஞர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் அறிவியல் அறிஞர். இஸ்ரோவோட தலைவர் டாக்டர் சிவன் அவர்கள். இந்த பாடலில் நீங்கள் அந்த திணையளவு போதா சிறுபுல் நீண்ட அந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறதெல்லாம் நீங்கள் கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பாடல் எந்த பகுதியில் இடம்பெற்றது, முல்லைப்பாட்டா, கார்40 இல்லை திருவள்ளுவ மாலையா, இந்த மாதிரியான கேள்விகள் தான் அதிகமாக கேட்குறாங்க. ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைனை கொடுத்துட்டு இது எதில் வரும் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம இதோட தொடர்ச்சியாக பார்க்க போகிறது இலக்கண பகுதி. தமிழ் எழுத்துக்களோட வகையும் தொகையும் பார்க்கலாம். உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான், அவற்றின் இயல்புகளையும் அறிந்து கொண்டான். இவ்வாறு மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான். மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான். அந்த வரையறையே இலக்கணம் எனப்படும். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5: எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி.
எழுத்து அப்படிங்கிறது ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் தான் எழுத்து. உயிரெழுத்துக்கள் உயிருக்கு முதன்மையானது காட்சி. இயல்பாக காட்சி வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ்வரையான 12 உயிரெழுத்துக்கள் இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. அதோட ஒலிப்பு முறை ஒலித்து பார்த்து உணர்வோம்னு சொல்லியிருக்காங்க. ஆ, இ, உ, ஏ, ஓ ஆகிய குறில் எழுத்துக்கள் குறுகி ஒலிக்கும். நெடில் எழுத்துக்களான ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ ஆகிய 7ம் நீண்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒலித்து பார்த்து உணர்வோம் பகுதியில் சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நோட்ஸாக எடுத்துக்கலாம். அடுத்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இதில் உயிரெழுத்துக்களுக்கு அப்புறம் மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் இந்த ரெண்டும் பார்க்க போகிறோம். குறுகிய ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் 5 குறில் எழுத்துக்கள்னு சொல்லிட்டோம். நீண்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் 7 நெடில் எழுத்துக்கள். ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு ஒரு கால அளவு இருக்குது. அந்த கால அளவை குறித்தே அது நெடில் எழுத்தா குறில் எழுத்தான்னு சொல்கிறோம். அதை அந்த கால அளவை மாத்திரைன்னு சொல்கிறாங்க. மாத்திரை என்பது இங்கே கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண்ணிமைக்கவோ அல்லது கைநடிக்கவோ ஆகும் கால அளவு தான் மாத்திரை. குறில் எழுத்துக்கான கால அளவு ஒரு மாத்திரை, நெடில் எழுத்து ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. மெய் எழுத்துக்கள்னு பார்த்துட்டிங்கன்னா மெய் என்பது உடைமை என பொருள்படும். மெய்யெழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. இங்கே 18 மெய்யெழுத்துக்கள் இருக்குது. அதில் வல்லின எழுத்துக்கள், மெல்லின எழுத்துக்கள், இடையின எழுத்துக்கள்னு உங்களுக்கு 3 பகுதியாக பிரித்து காமிச்சிருக்காங்க. இக், இச், இட், இத், இப் இதெல்லாம் வல்லின எழுத்துக்கள். மெல்லின எழுத்துக்கள் இங்கு, இஞ்ச், இன், இந்த், இம், இன். இடையின எழுத்துக்கள் இ, இர், எல், இவ், எல், இன். மெய்யெழுத்துக்களுக்கும் மாத்திரை அளவு இருக்குது. அதோட மாத்திரை அளவு அரை மாத்திரை அளவு. உயிரெழுத்துக்களோட மாத்திரை அளவு குறில் எழுத்துக்களோட மாத்திரை அளவு 1 மாத்திரை அளவு. நெடில் எழுத்துக்களோட மாத்திரை அளவு 2 மாத்திரை அளவு. மெய்யெழுத்துக்களுக்கான மாத்திரை அளவு அரை மாத்திரை அளவு. மாத்திரை அப்படிங்கிறது இங்கே என்னென்னு பார்த்தோம். ஒரு முறை கண்ணிமைக்கவோ அல்லது ஒரு முறை கை நடிக்கவோ ஆகும் கால அளவு தான் மாத்திரைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து அங்கே முன்னாடி கொடுத்தாங்க இல்லைங்களா, இக்கு இச்சிட்டு வல்லினம் எழுத்துக்கள். இது வன்மையாக ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள். மெல்லின எழுத்துக்கள் மென்மையாக ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள். இடையின எழுத்துக்கள் 6ம் வன்மையாக இல்லாமலும் மென்மையாக இல்லாமலும் 2ற்கு இடைப்பட்ட ஒலிக்குன்னு சொல்கிறாங்க. உயிர்மெய் எழுத்து அப்படிங்கிறது என்னென்னா உயிர் எழுத்துக்கள் 12ம் மெய் எழுத்துக்கள் 18ம் சேரும்போது 216 சேர்வதால் தோன்றும் 216 எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. மெய்யுடன் உயிர்குறில் சேர்ந்தால் உயிர்மெய் குறில்னு சொல்கிறாங்க. மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மெய் நெடில்னு சொல்கிறாங்க. ஆகவே உயிர்மெய் எழுத்துக்களையும் உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில் என 2 வகையாக பிரிச்சுக்கிறாங்க. அடுத்து ஆயுத எழுத்து. தமிழ் மொழியில் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி ஒரு எழுத்து ஒன்று, அதுதான் அக்கு. இது ஆயுத எழுத்துன்னு சொல்கிறாங்க. இதோட மாத்திரை அளவு பார்த்துட்டிங்கன்னா அரை மாத்திரை அளவு. இதோட முதலியல் முடிஞ்சுது. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்த பகுதிகளை பார்க்கலாம். நன்றி.